மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கார்த்தி ரேவதி சேர்ந்து பண்ண மாஸ்டர் பிளானில் சரியா சந்திரகலா சிக்கிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ராஜராஜனுக்கு மேலே போட்ட பழியை பஞ்சாயத்தில் வச்சு அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. அதோட இல்லாமல் நம்ம ராஜராஜனே அந்த சிறப்பு பூஜையை செம அதிரடியாக பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அப்படி கார்த்தி என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டாங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார்த்தியும் அந்த பஞ்சாயத்தில் வச்சு நான் சொல்கிற மாதிரி ஒரு செயலை மட்டும் பண்ணால் கண்டிப்பாக இவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம கார்த்தியும் பஞ்சாயத்தில் சொல்லும்போது ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாரும் சரி தம்பி நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தி ஒரு கலசத்தை கொடுக்குறாங்க. அந்த கலசத்தை கொடுத்துட்டு இந்த கலசத்தை மட்டும் இந்த பொண்ணு வந்து கரெக்டாக சுமந்து அந்த கோவிலை 2 வாட்டி சுற்றி வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படி சொன்ன உடனே ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து சரி நீ சொல்கிறது சரியாதான்ப்பா இருக்குது, இந்த பார்வதிக்கு மேலே ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கலசம் வந்து கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அதே சமயத்தில் பார்வதிக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்போது நம்ம சிவனாடியும் முத்துவேலும் அப்படி யோசிக்கிறாங்க. சிவனாடி முத்துவேல்கிட்ட நான் ஏதோ இந்த கார்த்தி ஒரு பெரிய ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவான்னு பார்த்தா இப்படி ஒரு சிம்பிள் விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கானா, இதெல்லாம் அசால்ட்டாக சமாளிச்சிடலாம், பார்வதியெல்லாம் இதெல்லாம் சரியாட்டு பண்ணிடுவா அப்படி சொன்ன உடனே முத்துவேலும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் பார்வதியும் கோவில் விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, அது வர சக்தி வாய்ந்த கோவிலாச்சே, இந்த கலசத்தை வந்து சுற்றி எடுத்துட்டு வந்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, நம்ம ஏற்கனவே போய் வேற சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்கும்போது ஊரில் உள்ளவங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பார்வதி கிட்ட அந்த கலசத்தை கொடுக்குறாங்க. நீ மட்டும் இந்த கோவிலை 2 வாட்டி சுற்றி வந்துட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா நீ சொன்னது தான் உண்மைன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்வதி அதுக்கு தயாராகி கோவிலில் சுற்றுறதுக்காக அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்படியே முத்துவேலுக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. முத்துவேலும் அப்படியே தனியாக போய் இப்போ எதுக்கு இந்த பார்வதி எனக்கு ஃபோன் பண்ணுறாலாம் அப்படி சொல்லும்போது பார்வதி அவங்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது, இந்த கலசம் ஏதாவது கீழே விழுந்தாலோ இல்லைன்னா பொய் சொன்னதுக்கு சாமியே எனக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துட்டாலோ என்ன பண்ணுறதா அப்படி சொல்லும்போது முத்துவேலும் நீ எதுக்குமே கவலைப்படாத, இந்த கலசத்தை மட்டும் நீ வந்து கீழே விழாமல் கரெக்டாக கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்வதியும் சரி எப்படியாவது இந்த கலசம் கீழே விழாமல் கரெக்டாட்டு கொண்டு போயிடணும், அதோட நம்ம வந்து வெளிநாட்டுக்கே போயிடலாம், இந்த வாழ்க்கைக்கு தானே நம்ம இத்தனை நாளாட்டு போராடிட்டே இருந்தோம், இந்த பஞ்சாயத்து மட்டும் முடிஞ்ச உடனே சாயங்காலமே நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் வெளிநாட்டுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறமா யார் வந்து நம்மளை தொந்தரவு பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசித்து அந்த கலசத்தை எடுத்துகிட்டு கோவிலில் சுற்றுறதுக்கு தயாராகிறாங்க. நம்ம முத்துவேலும் சரி எப்படியுமே இவன் வந்து கரெக்டாக செய்து முடிச்சிருவா, அதுக்கப்புறம் ராஜராஜனுக்கு எப்படி இந்த மரியாதை எல்லாமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்காங்க. அது மாதிரியே அங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த கலசத்தை அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல கொடுத்த உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. தலைவரும் அந்த இடத்துல வந்து என்னப்பா கார்த்தி தம்பி நீ தானே இந்த வார்த்தையை சொன்ன, இப்போ பாரு இந்த கலசத்தை வேற கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க, இப்போ என்ன செய்ய முடியுமா அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தி செம அதிரடியாக அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து சொன்னதெல்லாம் சரிதான், இந்த கலசத்தை இவங்க கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இந்த பார்வதி யாரோ ஒருத்தங்க சொன்னனால தான் இந்த செயலை வந்து பண்ணியிருக்காங்க, அப்போ என்னோட மாமாக்கு மேலே வீண் பழைய சுமத்தியிருக்காங்க, எனக்கு ஏதோ சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் இது வந்து கோவிலில் உள்ள கலசம் எல்லாம் கிடையாது, நானே ரெடி பண்ண கலசம் தான், இந்த கலசத்துக்குள்ளே ஒரு ஃபோனை வந்து வச்சுருக்கேன், அதில் வந்து ரெக்கார்டிங்கையும் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன், எப்படி இருந்தாலுமே இவங்க இந்த இடத்த சுற்றி வரும்போது ஒரு சந்தேகப்பட்டு யார் வந்து இவங்கள்ட்ட சொன்னாங்களோ அதை வந்து ஃபோனில் பேசுவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அது மாதிரி அவங்க செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி யோசிக்கிறாங்க. ஊர் தலைவரை என்னப்பா சொல்கிற கார்த்தி, எங்களால் நம்பவே முடியலை, அது வந்து எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படி சொல்லும்போது கார்த்தியும் அந்த ஃபோன் எடுத்து ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டால் உங்களுக்கே எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம கார்த்தி ஏற்கனவே அதை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. முத்துவேலுக்கு ஃபோன் வந்ததையும் நம்ம கார்த்தி அப்போவே கவனிச்சிருக்காங்க. கண்டிப்பாக முத்துவேல் சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தோட நம்ம கார்த்தி அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. அந்த ஃபோனை எடுத்து காட்டி இங்கே பாருங்கள் இவங்க 2 பேரும் பேசுனது தெளிவாக இதில் தெரியுது பாருங்கன்னு நம்ம கார்த்தி அந்த இடத்துல அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறாங்க. ஊர் தலைவர் எல்லாரும் கேட்கும்போது அதில் முத்துவேலும் அந்த பார்வதியும் சேர்ந்த மாதிரி பேசின எல்லாமே இருக்குது.
நீ மட்டும் வந்து இந்த காரியத்தை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா நீ பாட்டுக்கு வெளிநாட்டு போயிடலாம். கண்டிப்பாக ராஜராஜனுக்கு மேலே ஒரு பெரிய பழி விழும். அதுக்கப்புறமா ராஜராஜனே இந்த கோவில் நடையில் கூட யாரும் ஏற்ற மாட்டாங்க, மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பேசின எல்லா விஷயமும் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை ஊரில் உள்ளவங்க எல்லாருமே கேட்டுடுறாங்க. அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டியும் முத்துவேலன் தான். சிவனாண்டி உனக்கு மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜராஜனுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டு உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இப்போவே உன்னை ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ஆமாம் இது வரைக்கும் பல தொந்தரவுகள் இவன் வந்து கொடுத்துட்டா, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணமே இவன் தான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி அந்த இடத்துல வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து வேணும்னு செய்யலை, இவங்க எல்லாம் கேட்டனால தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு செயலை செய்துட்டேன், நான் வந்து சொன்னதெல்லாம் தப்பு தான்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியும் ராஜராஜன் கிட்ட மாமா உங்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா பழியும் விலகிட்டு இனி அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதுங்க சொல்லும்போது ராஜராஜனும் மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இருந்தாலுமே எல்லா உண்மையிலும் நிரூபிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த நம்பிக்கைனால தான் நான் இது வரைக்கும் இந்த பஞ்சாயத்தில் கூட நிம்மதியாக இருந்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி இது மட்டும் இல்லாமல் மயில் வாகனமும் சேர்ந்து மாறு வேஷம் போட்டனால தான் அந்த பார்வதியோட எல்லா வந்து விவரமும் நமக்கு தெரிய வந்தது, அதோடு இல்லாமல் இந்த சிவனாண்டி முத்துவேலோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே நம்மளால் நிரூபிக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜராஜன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் ஊரில் உள்ள பெரியவங்களும் அந்த இடத்துல சரி இனி ராஜராஜனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே செலுத்த வேண்டியதானே அப்படி சொல்லும்போது ராஜராஜனுக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. நம்ம சந்திரகலாவும் சரி பார்வதி வந்து நம்ம சொன்ன மாதிரி நடித்து சமய அசத்திருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது சிவனாண்டி நம்ம சந்திரகலா கிட்ட எல்லாத்தையுமே சொன்ன உடனே சந்திரகலா அப்படியே அதிர்ச்சி நிற்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அந்த கார்த்தி எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டான், எப்படி அது ராஜராஜனுக்கு இந்த வாட்டி மரியாதை கிடைக்காது, உங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருந்து இப்போ எல்லாமே இப்படி தலைக்கீழ மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்லும்போது சிவனாண்டி அதான் சந்திரா நான் ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த ராஜராஜன் மரியாதை கிடைக்காதவர் பார்த்துடலாம் பார்த்தா இப்போ எல்லாமே மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஊர் பெரியவங்களும் ராஜராஜனால தான் இந்த கலச பூஜை எல்லாம் நடத்த முடியும்னு சொல்லிட்டு ராஜராஜனுக்கு அந்த மரியாதை செலுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்க மூலமாக அந்த பூஜை எல்லாமே நடத்திட்டு வராங்க. நம்ம கார்த்தி சாம மாதம் சரியான ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு எல்லா உண்மையிலுமே நிரூபிச்சிட்டாங்க. நம்ம ரேவதி அப்படியே சாமுண்டீஸ்வரியை சரியாக லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அப்பாவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேயே சொல்லிட்டாங்க. அம்மா அதுக்காக நீ வந்து தேவையில்லாமல் அப்பாவை சந்தேகப்பட்ட, இத்தனை வருஷமாட்டு நீ அப்பா கூட வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. அதோடு இல்லாமல் சந்திரகலாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் சித்தி தான், சித்தி சொன்ன விஷயங்களை எல்லாமே நீ நம்பிட்டல, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அப்பாவுக்கு மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இது வரைக்கும் நீ சித்தி சொல்கிறத நம்பி பல விஷயங்களை வந்து உன்னோட வாழ்க்கையில் இழந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி அப்படியே மறு வார்த்தை கூட சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. நம்ம ராஜராஜன் கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லும்போது ராஜராஜனும் சாமுண்டீஸ்வரி இதை உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, யார் என்ன சொன்னாலுமே என்னோட மனைவி என்னை நம்புவா அப்படி சொல்லிட்டு ஒரு தைரியமாக இருந்த இடத்துல என்னை நீ விட்டு கொடுத்துட்டே சாமுண்டீஸ்வரி அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் முறையாக சாமுண்டீஸ்வரி எதிர்த்து நிற்கும் போது ஒரு கட்டத்தில் சந்திரகலா போட்ட எல்லா பிளானுக்குமே நம்ம ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து சம மாஸ்டர் பிளான் போட்டு அவங்களுக்கே ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமாக சந்திரகலா தான் அந்த நகையை திருநா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.